அது நைட் டைம்னால ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவனை பூட்டினதே அவன் மறந்துட்டான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேவிட் மாம். வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. என் மேலே தான் தப்பு. நீங்கள் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் போய் வீடியோ போடலாமா, இதெல்லாம் வீடியோ எடுக்கலாமா, அந்த டைமில் பிள்ளையை பார்க்காம விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது, முதல்ல அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, அதுவும் இது செகண்ட் டைம் அப்படின்னு எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நான் வந்து ஏன் வந்து ஆக்சுவலி அது என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேன். செகண்ட் டைம் தேவ் வந்து இப்படி பண்ணுவான்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்து ஏன் நான் வந்து அப்போவுமே லாக் எடுக்கல அப்படின்னா, அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள இந்த ரூமில் தான் தங்க வைக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து லாக்கை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதனால நான் வந்துட்டு அப்பா இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவன் எனி டைம் வந்துட்டு போனால் கூட நமக்கு சேஃப்டியாக தான் இருந்துச்சு. அவன் எங்கள் அப்பா இருந்தப்போ கூட ஒரு தடவை வந்து லாக் பண்ணிட்டு தான் இருந்தான். அந்த ஒன் டைம் நடந்துச்சுல, அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் சும்மா போயிட்டு லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுவான். ஒரு 10 மினிட்ஸில் வெளியே வந்துடுவான். நான் அங்கே தான் நிற்பேன். நம்ம ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி உள்ளே வந்துடுவான், லாக் போட்டுட்டு தான் இங்கே வந்து படுப்பான். அவன் வந்து அது வந்து அது ஒரு ப்ரைவேசியாக இருக்கணும், ப்ரைவேட்டாக இருக்கணும், தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நான் தனியாக விடவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அவனே வெளியே வந்துடுவான். ஸோ இப்படியே அவன் வெளியே வந்துட்டு இருக்கிறதுனால சரி எதுக்கு அந்த லாக் எடுக்கணும், அப்பா வேற ஊர்லேருந்து வராங்களே, நம்ம லாக் எடுக்க வேண்டாம், அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி இவனும் வந்து பெருசாக உள்ள ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை, வந்துடுவான் வெளியில், லாக் இது பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். என்ன நடந்துச்சு ஆக்சுவலி அப்படின்னா, நான் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் பாயெல்லாம் விரிச்சிட்டு தண்ணி எடுக்க போனேன் கிச்சனுக்கு. இவன் இங்கே தான் படுத்துருந்தான். சரி நான் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ளே இவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு லாக்கை போட்டான். சரி லாக்கை போட்டுட்டு வந்து படுத்துட்டான். படுத்தவன் என்ன பண்ணா, தூங்கிட்டான். ஐயோ தூங்கிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், வந்தவொடனே ஏசி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜன்னலையும் மூடிட்டு ஏசி வந்து ஜஸ்ட் சுவிட்சை ஆன் பண்ணுவான், இது பண்ணுவான், ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணிடுவான். அவன் அந்த இது பண்ணிட்டு சில டைம் ரிமோட்டை ஆன் பண்ணிடுவான். அதான் அவனுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி ஒரு தடவை ஏசியில் ஆன் பண்ணிட்டு தான் படுத்திருந்தான். வெளியே வந்துட்டான். ஒரு 10 மினிட்ஸில் வந்து வெளியே வந்துட்டான். அன்னைக்கு என்ன பண்ணா, நைட் டைம்னால எப்படியும் அவன் எல்லாம் போட்டு படுத்து தூங்கிடுவான். எப்போவுமே பாயெல்லாம் விரிச்சு கொடுத்துட்டோம்னா படுத்து தூங்கிடுவான். நான் எப்பவும் போல ரெகுலராக வந்து பாயை விரிச்சு அவன் படுத்தான். சரி அவன் தூங்கிடுவான், நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரலாம், அது எப்பவும் நான் டெய்லி பண்ணுறது தான். அந்த கேப்பில் அவன் மூடுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு லாக் போட்டான். ஐயோ லாக் போட்டான். நாங்கள் ரொம்ப நேரம் நான் வெளில வந்து நின்றுட்டே இருந்தேன். சரி திறப்பான், நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம், அவனை இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, சரி அப்படி கூடி வந்து ஜன்னலை வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா லாக் பண்ணிட்டான். சரி அப்புறமா பார்த்தா அவன் வந்து படுத்து லைட்டாக எங்களுக்கு தெரிஞ்சது படுத்து தான் இருக்கான் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சு. சரி தூங்கியிருப்பான், டைம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்த்தோம் 11 o'clock ஆயிடுச்சு நைட்டு. சரி தூங்கியிருப்பான், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தூங்கினா அவன் பாட்டு தூங்கிடுவான், நடுவில் எந்திக்கலாம் மாட்டான். அடுத்த நாள் காலையில தான் எந்திப்பான். இவங்கிட்ட என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ லீவ் விட்டாங்கல்ல, ஸோ அந்த மே மாதம் லீவில் இருந்து என்ன ஆச்சு, தூங்கிட்டு இருந்தான்னா காலையில் அவனே எந்திக்க மாட்டான். எப்போவுமே அவனே முன்னாடியெல்லாம் எந்திரிச்சு என்னை எழுப்புவான். டைம் ஆயிடுச்சு 5:30 6 o'clockலாம் எந்திப்பான், எழுப்புவான் நம்மளை. இப்போ வந்து அவன் எழுப்ப மாட்டான். இப்போ கொஞ்ச நாள் அவன் எழுப்புறதே இல்லை. நான் தான் அவனை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நான் தான் அவனை எழுப்புறேன். ஸோ நாங்களும் லீவ்னால லேட்டாக எந்திரிச்சு பழகிட்டோமா. ஒரு 6:30 7 மணி அந்த மாதிரி டைமில் எந்திக்கிறதுனால இவனும் எந்திரிச்சாலும் முழிச்சே படுத்து கிடக்குறானே தவிர்த்து அந்த பெட்லேருந்து இறங்கி வரமாட்டானா. கீழே படுத்திருந்தாலும் அவங்க வந்து வரமாட்டான். நான் வந்து கூப்பிடணும், அதுவும் உடனேலாம் வரமாட்டான். ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகும். நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாதான் ஒரு சில டைம் 10 to 15 மினிட்ஸில் நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வந்துடுவான், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்படி அவன் பண்ணிட்டு இருந்ததுனால இப்பவும் கூட நான் கூப்பிட்டா தான் வருவான். காலைல எந்திரிச்சானா, இங்கே படுத்துருக்கானா, காலைல எந்திரிச்சு முழிச்சுதே தான் கிடப்பான். ஆனால் வரமாட்டான், வரமாட்டான். நான் வந்துட்டு கூப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் எந்திரிச்சு கூப்பிடுவேன்.
வரமாட்டான். நான் கொஞ்சம் வேலை நமக்கு வேலை இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து கூப்பிடுவேன், வரமாட்டான். திரும்ப நான் வேறு ஏதாவது வேலை பார்ப்பேன். 3வது 4வது வாட்டி வந்து கூப்பிடும்போது தான் வந்து எந்திரிச்சு வருவான். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு என்ன ஆச்சு, தூங்கி முடிச்சவன் எந்திரிச்சிட்டான். ஆனால் வெளியே வரல. நான் கூப்பிட்டா தானே வருவான். ஸோ என்னால் கூப்பிட முடியல. சரி இந்த இதில் வந்து தட்டி பார்க்கலாம். நான் போட்ட வீடியோ வந்து நானும் அத்தையும் வந்து இங்கேருந்து தட்டிட்டு இருப்போம். என்னடா இன்னும் சரி ஒருவேளை நல்லா தூங்குறான் போல, நம்ம வந்து ஒரு 9 ஏன்னா கரெக்டாக அவன் சாப்பிட்ற டைம் 9 o'clock அந்த மாதிரி டைமிங் வச்சுருப்பான். அந்த டைம் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒருவேளை ஜன்னல் திறந்து இருந்துச்சு அப்படின்னா அவன்கிட்ட நான் சாவி அன்னைக்கு போட்டினப்ப சாவி காமிச்சோம். கண்டிப்பாக அந்த சாவியை காமிச்சா வெளியே வந்துடுவான். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாகி டென்ஷன் படுத்தி நாங்கள் அந்த அளவுக்கு அவனை எதிர்பார்க்கவே இல்லை. நான் வீடியோ எடுத்த காரணம் வந்து ஏன் நான் எடுத்தேன்னா அவன் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவான். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம தட்டணும், இது பண்ணோம், அந்த ஸ்க்ரீன்லாம் ஆட்டுவான். இந்த ஜன்னல் இந்த லாக்லாம் அவனுக்கு திறக்க தெரியும், அதை போடுவான் திறப்பான், அதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஸோ அதை வந்து அன்றைக்கி அவன் பண்ணாமல் விட்டுட்டான். அவன் கண்டிப்பாக அந்த ஜன்னல் திறந்துருந்தான்னு வைங்களேன், நான் கூப்பிட்டா கண்டிப்பாக கதவு திறந்து வெளியே வந்திருப்பான். ஸோ அவன் அன்றைக்கி வந்து தூங்கி முழிச்சு உடனே வந்து நான் கூப்பிடணும், இல்லைன்னா அவன் வரமாட்டான். அந்த ஒரு ப்ராப்ளம் தான். அதனால ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டோம் நாங்களும், அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா இது நான் வீடியோ எடுக்க காரணம் என்ன அப்படின்னா அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான், அவன் வந்து திறந்துட்டு அன்னைக்கு மாதிரி வந்து இது பண்ணுவான். அதுக்கப்புறம் அப்போதான் நான் நினச்சிட்டு இருந்தேன், சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து லாக் வந்து இது பண்ணக்கூடாது, அப்பாவும் கிளம்பிட்டாங்க, இன்னும் வந்து நமக்கு தேவையில்லை லாக்கே, நம்ம எடுத்துடணும்னு முந்தின நாள் தான் என் குழந்தைநாட்டை சொல்லிட்டு இருந்தோம். அவரே கேட்டார், குழந்தைனாரே கேட்டார், லாக் எடுத்துடலாம், அப்பப்போ போய் மூடிய உட்கார்றான்ல 10 minutesல வந்துடுவான், அவங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சலாம், நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன்னா எனக்கு நைட்டு வந்து கழட்டி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க முந்தின நாள் சொல்லிட்டு தான் போனாங்க. இவன் அன்னைக்கு முந்தின நாள் சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு நைட்டே அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான். நாள் நைட் சொன்னாங்க, நான் அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுறேம்மா அப்படின்னாங்க. ஆனால் அவன் அன்னைக்கு நைட்டே இந்த மாதிரிலாம் பண்ணுவான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் வந்து சொன்னாங்க, எப்படியும் சாப்பிட்ற டைம் வெளியே வந்துடுவான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத அப்படி. எல்லாருமே கொஞ்சம் நார்மலாக தான் காமாக தான் இருந்தோம். ஏன்னா அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டான், அவன் வெளில வந்துடுவான், ஏன்னா பாத்ரூம் போகிறதுக்கு வெளியே வந்துடுவான், சாப்பிட்ற டைம் அந்த கரெக்ட் டைமுக்கு வெளியே வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் நாங்கள் இருந்துகிட்டே இருந்தோம். சரி இந்த லாக்கு கொஞ்சம் இந்த ஜன்னல் லாக்கை வந்து அவன் ரிமூவ் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து ஆக்ஷன் காட்டினா வந்துடுவான் அப்படின்னு தான் நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். சரி அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து முடியவே இல்லை, டைம் ஆயிடுச்சு, இல்லை எத்தனை 10 மணி ஆயிடுச்சு காலையில், இன்னும் அவன் வெளியே வரல அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எங்கள் அத்தைக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்களும் ரொம்ப நேரமாக ஜன்னலை உடைச்சிருப்பாங்க, அவங்க அந்த அளவுக்கு அவன் தட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் சரி ஸ்கூல் பக்கத்தில் வாட்ச்மேனை கேட்கலாமா அப்படின்ட்டு நான் நினச்சேன். இப்போ நானும் கொஞ்சம் ட்ரை பண்ண மேலே ஏறி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு, என்னால் ஒன்றும் முடியல. சரி பக்கத்தில் நல்ல வேலை, பக்கத்தில் வந்து ஸ்கூலில் வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு, சத்தம் கேட்டுச்சு, கார்பெண்டரிங் வேலை. சரி அவங்ககிட்ட கேட்டு நம்ம எப்படியாவது அவங்கள கதை ஓப்பன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூல் வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்டோம். இந்த மாதிரி பையன் வந்து உள்ளே டோரை லாக் பண்ணிட்டான், கொஞ்சம் திறந்து விடணுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து வாட்ச்மேன் வந்து அங்கே கார்பெண்டர் வேலை பார்க்குற 2 பேரை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க வந்து திறந்து அவங்களும் ரொம்ப நேரம் கதவு உடைச்சிடக்கூடாது, ஏன்னா இது நம்ம சொந்த வீடு இல்லை, ரெண்டட் ஹவுஸு, ஸோ வந்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு கதை உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குவமாக அந்த லாக்கை மட்டும் இது பண்ணுற மாதிரி அவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியாவது இவன் பார்த்தா கூட கையை காமிச்சா கூட வந்துடுவான் அப்படின்னு பார்த்தா அந்த டோர்லேருந்து திறக்கும் போது ரொம்ப தெரியல. இதோட அவன் அந்த மூலையில் படுத்திருக்கான், இப்படிதான் படுத்திருக்கான். என்னதுப்பா எங்கே போறீங்க? இல்லை ஃபேன் ஆஃப் லைட் ஆஃப் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறீங்க தேவகுட்டி? ஃபேன் போடணுமா? ஏசி தான் ஓடுது, என்ன லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்க? வா, ஃபேன் எப்படி குளிருது, நீ ஃபேனை போட்டு போற? ரொம்ப குளிருது தேவகுட்டி, ஃபேன் ஆஃப் பண்ணிடுமா?
ஃபேன் வேணாம் பொண்ணா கழிச்சு போட்டுக்கலாம் சரியா? படுத்துக்கோ படுத்து. குளிருதுமா, ஏசி ஓடுதுல, ஃபேன் நம்ம ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் போட்டுக்கேன் சரியா பட்டு? பாரு சில்லுன்னு ஆயிட்டு கையே, அம்மாடி சில்லுன்னு ஆயிட்டு செல்ல குட்டி. சரி படுத்துக்கோ. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு லாக் வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணி அது எடுத்துட்டாங்க ஒரு வழியாக. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. கடவுள் புண்ணியத்தில் அவன் வெளியே வந்தனும் படுத்து தான் இருந்தான், வேறு எதுவுமே அவன் பண்ணல. பட் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. முந்தின நாளே வந்து லாக் எடுத்துருக்கணும். அவங்க ஆக்சுவலி அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சரி அப்பா ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம லாக் எடுத்துடலாம், இதுக்கப்புறம் வேண்டாம், எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் லாக் எடுக்காமல் வச்சுருந்தேன். சரி இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு? இப்படிதான் எடுக்கணும் உட்கார். இதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக அவரை பார்த்துப்பேன். அவருக்கு வந்து ஃபேன் போடணுமா, ஃபேனை ஆன் பண்ணி விட்டுட்டாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு இவரை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். எந்த விதமான எதுவும் நடக்காது. ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய தப்பு தான், என் மேலே தான் தப்பு. நாங்கள் யாருமே வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்துடுவான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். இந்த அளவுக்கு நான் கேர்லெஸ்ஸாக இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ரியலி வெரி சாரி. தயவு செஞ்சு ரொம்ப திட்டாதீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, நிறைய பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நான் வீடியோ எடுத்த காரணம் வந்து அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான், அவன் வந்து அவன் ஸ்பெஷல் கிட்டு தான். பட் அந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், அவன் அப்படி அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்தது. அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது, அவன் வந்துட்டு எந்த ஒரு ஆபத்தான நிலைமையில அவன் இல்லை, அவன் சேஃபாக தான் இருக்கான். எனக்கு அது தெரியும், அவன் சேஃபாக தான் இருக்கான், அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. மற்றபடி அவனுக்கு வேறு எதுவுமே பண்ண தெரியாது, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ப்ளஸ் கரண்ட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஏசி ஆனில் தான் இருந்தது. அதனால அவன் வந்து காத்தோட்டமாக தான் இருந்தான். நாங்கள் என்ன பண்ணோம், அவன் வெளியே வர்றதுக்காக வந்து மெயினை வந்து ஆஃப் பண்ணோம். காற்று இல்லைன்னா வந்து வெளியே வந்துடுவான், அந்த ஒரு புழுக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு அந்த இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் கரண்ட்டு போச்சு அப்படின்னா நைட் டைமில் அவன் தூங்கிட்டு தான் இருப்பான், எந்திக்க மாட்டான். அப்படியே எந்திரிச்சாலும் வெளியே போக மாட்டான். அவன் அந்த காற்று இல்லை, அந்த புழுங்குச்சு அப்படின்னாலும் அவன் படுத்து தான் இருப்பான். மற்ற பசங்க மாதிரி அழமாட்டான், எந்திரிச்சு வெளியே போக மாட்டான், அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ண மாட்டார். ஸோ அந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்குது. அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எப்படியாச்சும் புழுங்கும் வெளியே எழுந்துச்சி வந்துடுவான் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். பட் அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் ஆன் பண்ணிட்டோம், அப்புறம் ரொம்ப புழுங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனே என்ன பண்ணியிருக்கான், எந்திரிச்சு ஃபேனு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான். ஏன்னா நாங்கள் பார்க்க நைட்டு வந்து நான் லைட்டு போட்டு வச்சுருந்தேன், இவன் வந்து அப்படியே தான் படுத்து தூங்கிட்டான். காலையில் எந்திரிச்சு அந்த லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கான். லைட்டை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து படுத்துருக்கான். அப்போ தான் என்ன லைட்லாம் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. அவன் எந்திரிச்சிருக்கான், இது பண்ணியிருக்கான். ஆனால் அந்த லாக்கை மட்டும் அவன் எடுக்க யோசிக்கலை. ஏன் யோசிக்கலைன்னா அவனுக்கு மறந்துடுச்சு. ஏன் அவன் யோசிக்கலை அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சு வந்து அவனுக்கு டோட்டலாக மறந்துடுச்சு. அவன் அதை பூட்டியிருக்கான் அப்படின்றதே அவனுக்கு ஞாபகம் இல்லை. அவனோட எண்ணம் என்னன்னா, காலையில் எந்திரிச்சு அம்மா வந்து கூப்பிடுவாங்க, அம்மா தானே நம்ம வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் அதுக்கப்புறம் வந்து அவனை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் ரூமை விட்டு வெளியே வந்தான். அது நைட் டைம்னால ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதுவே நார்மல் டைமில் அவன் வந்து பூட்டியிருந்தானா உடனே வெளியே வந்துடுவான். நைட்னால தூங்கி எந்திரிச்ச உடனே அடுத்த நாள் காலையில் அம்மா தானே எழுப்புவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துட்டான். அவனை பூட்டினதே அவன் மறந்துட்டான். ஸோ அதனால தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நான் வந்து அவனை நல்லபடியாக பார்த்துக்குவேன். நான் நல்லபடியாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏன் அந்த வீடியோ போட்டேன்னா, ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். தக்க சமயத்தில் வந்து உடனே வந்து அவனுக்காக ஹெல்ப் பண்ணி இந்த ரூமை வந்து திறந்து கொடுத்தாங்க.
ஸோ அந்த நல்ல உள்ளங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி நான் ஒழுங்காக பார்த்துக்கல, கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல. பட் என்னோடய குழந்தைய நான் நல்லா தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கப்புறமும் நல்லா தான் பார்ப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ப்ளீஸ் ஏன் வந்து இது பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் கிட்டு இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக நார்மல் குழந்தையும் சரி, ஒரு ஸ்பெஷல் சைல்டும் இந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமாக எங்கள் மாமியார் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. நான் டவுன் ஆனால் அவங்க ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. அதனால தான் நான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அழமாட்டேன், பேனிக் ஆக மாட்டேன், ஆகவே மாட்டேன். அப்படியே பதட்டம் ஆனாலும் நான் அவங்ககிட்ட காமிச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க, அவங்களுக்கும் பிபி இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு பயப்படக்கூடாதுன்னு உள்ள மனசுக்குள்ளே நினச்சிட்டே இதை நம்ம வந்து கண் கலங்கிடக்கூடாது. அவங்களையும் பயப்படுத்த என்னம்மா வேணும் செல்லக்குட்டி, அவங்களையும் நம்ம பயப்படுத்துகிற மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால எந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப தைரியமாக இருங்க, மனசு விட்டுறாதீங்க, கண் கலங்காதீங்க, பதட்டமாகாதீங்க. அந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருக்கணுமே தவிர்த்து வேறு எதுவும் நம்ம பேனிக் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஸோ நான் ஏதாவது தப்பாக இருந்துருச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப சாரி. தேவ்குட்டியை நல்லபடியாக பார்த்துப்பேன். தேவ்குட்டி, செல்லக்குட்டி, என்னம்மா பட்டோ, என்ன சுற்றி வந்துட்டுருக்க? அவருக்கு வந்து இப்போ அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும், அப்படி தானே? முன்னாடிலாம் நைட்டு வந்து வீடியோ எடுக்க ரொம்ப ஆசைப்படுவார். இப்போ அந்த டைமுக்கு அவர் கரெக்டாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடணும், அப்படி தானே தேவ்? அப்படி தானே? சரி, ஆஃப் பண்ணிவிடு. பாய் சொல்லிடலாமா? சரி வா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சரி, ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சது. கட் பண்ணிடுறியா? நீயே கட் பண்ணுறியா? கட் பண்ணிக்கோ. நீ தான் பண்ண. என்ன பண்ணுற? ஏன் இப்படி ஆட்டுற? என்ன பண்ணுறீங்க? அடே, உனக்கு இருக்கு தெரியுமா வீடியோலாம்? பாரு, பயந்து போகிறாங்க கிட்டக்க மூஞ்ச பார்த்து எல்லாரும். சரி, ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஆஃப் பண்ணு. குட் நைட் தேவ்குட்டி, குட் நைட் சொல்லிடலாம். குட் நைட். ஹைஃபை. ஹை சிரிப்பா பாரு. செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி. சரி, பட்டுக்கோ. இப்பெல்லாம் அண்ணனும் தம்பியும் ஒரே பெட்டில் ஜாலியாக தூங்குறீங்க. தள்ளுறானா? பரவாயில்ல, அண்ணன் தானே, பார்த்துக்கோ. தேவக்குட்டியை நீ தான் பார்த்துக்கணும். நீங்கள் தானே சொல்லுவீங்க, எப்போவும் ரூம்குள்ளே வந்தால் அம்மா ரூம்குள்ளே போயிட்டான் சொல்லுவல. அன்னைக்கு எப்படி போனா? அன்னைக்கு நீயும் இருந்தல, வெளியே வந்துட்டல, தண்ணி குடிக்க என் கூட வந்துட்டல, வெளியே வந்த செகண்டில் போட்டானே. நீ உள்ள வரதுக்குள்ள அவன் லாக் பண்ணிட்டான். ஒரு செகண்ட்ல தான். இப்ப எல்லாத்தையும் பூட்டுறாரு. எங்க போறாரு? உச்சா இருக்க போறானோ? அதான் உச்சா இருக்க போறான். குட் பாய். உனக்கு உச்சா வருதா? அப்பத்தே தூங்குறதுக்கு முன்னாடி உச்சா போயிட்டு தான் போனோம். நான் உனக்கே தெரியுது. குட் பாய்ல போயிட்டு வரட்டும். ஒரு தண்ணி மட்டும் அம்மா ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரானே. எல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணிடுவார். ஆனால் தண்ணி மட்டும் ஃப்ளஷ் பண்ண மாட்டார். ஆமாம், தண்ணி நம்ம தான் போய் ஃப்ளஷ் பண்ணணும்.
காலில் கையிலலாம் தண்ணி ஊற்றிட்டு வர, ஆனால் உச்சா போன நேரத்தில் தண்ணி ஊற்ற மாட்டேன், அப்படி தானே? சரி, குட் நைட் சொல்லிடலாம். பாய். சரி, பாய்.